பாத்தீங்களா? துளசி சிவா மாப்பிளைக்கு பிடிக்கும். துளசியை தான் ரொம்ப பிடிக்கும். ஜனனிய காதலிச்ச பாவத்துக்காக பொண்டாட்டியா வச்சிருக்காரு. ஏங்க தப்பா பேசாதீங்க. வார்த்தை முக்கியம். தப்பா நடந்தா தப்பா தான் பேசுவேன். இத பாருங்க, ஐயா யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாரு. அம்பளம் நல்லவரா இருந்தா மட்டும் பத்தாது, துளசி வாழ்க்கைக்கு வழி சொல்லணும். என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம். போய் சொல்லி தாலி கட்டிக்கிட்டா அது தப்பு இல்லையா? துளசி தான் தாலி கட்ட சொன்னாளா? சொல்லுங்க, துளசி தாலி கட்ட சொன்னாளா? வேண்டான்னு சொல்லிருக்கலாமே. மச்சானுக்கு 2 பொண்டாட்டியோட வாழ இஷ்டம் இல்ல, என்ன பண்றது? அத நீ சொல்லாத. மாமனார் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுற அத நீ சொல்றதுதான் அசிங்கம். மரியாதையா பேசுங்க, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். அப்பா, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கப்பா. கிளம்புங்கப்பா. என் பொண்ணு என் பொண்டாட்டியும் உங்களுக்கு வேலைக்காரங்களா? துளசிய எங்க வீட்டு குடும்பத்து பொண்ணாதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் தான் கண்ணால பாக்குறேனே. ஏங்க புரியாம பேசாதீங்க. துளசிய இந்த ஊர் பிரசிடென்ட் ஆக்கியிருக்கோம் தெரியுமா? யாருக்கு வேணும் பிரசிடென்ட் பதவி? சிவாவுக்கு பொண்டாட்டியா இருந்தா போதும். நல்லா கேட்டுக்குங்க, ஜனனியை விட அதிக நாள் துளசி தான் சிவா கூட பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கான். அதெல்லாம் ஞாபகம் எல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னா விட மாட்டேன். போலீஸ்ல கேஸ் கொடுப்பேன். அப்பா போங்க, போய் போலீஸ்ல போய் கேஸ் கொடுங்க. போங்க, என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். அப்பா நான் பேசிக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு போங்கப்பா. அம்மா அப்பா உள்ள கூட்டிட்டு போ. சிவா, அப்பா என்ன பேசி என்ன நடக்க போகுது? சூடு சொரணை இல்லாத ஜென்மங்க. என்ன தலை எழுத்து. ஏய், இப்போ அது சொல்லு, யாரு சொல்ல சொன்னது? புரியல. அப்ப உங்களுக்கு துளசி தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல? ஆமாண்டி, எனக்கு துளசி தான் முக்கியம். அதுல துளசி யாருன்னு தெரியுமா? துளசி இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீயும் துளசி ஒண்ணா? இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே துளசி தான். என் கூட வாழ்றிய ஒரு வாழ்க்கை, அதுக்கு காரணமும் துளசி தான். காவேரிக்கும் அந்த கேவலமான தாசுக்கும் அந்த கல்யாணம் நடக்காம நின்னுச்சுல, அதுவும் துளசியா தான். இப்ப சொல்றேன் கேட்டுக்க, எனக்கு துளசி தான் முக்கியம். நீ ரெண்டாவதா? என் மனைவியா இருக்கலாம், என் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா துளசி அதுக்கும் மேல. புரியுதா? உங்க எல்லாருக்கும் இப்ப சந்தோஷமா? இப்ப ஒண்ணு நடக்க கூடாதுன்றதுக்கு தானே நான் ஒதுங்கியே போனேன். ஜனனி, நீ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க இருக்கிற யாரும் உனக்காகவும் உன் நல்லதுக்காகவும் பேசுறவங்க இல்ல. தப்பு தப்பா நடந்துக்காத. ஏய், எது தப்பு எது சரின்னு நீ சொல்லாத. ரம்யா, நீ யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சும்மா நல்லவ மாதிரி நடிக்காது, புரியுதா? என்ன, நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. சரி பாப்போம். அப்பா,
அதே நினைச்சிட்டு இருக்காதீங்கப்பா, விடுங்க. சிவா ரொம்ப திட்டிட்டியாடா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. என்ன இல்ல அப்பா, அண்ணாக்கு இவ்ளோ கோவம் வரும்னு எனக்கே இப்பதான்ப்பா தெரியும். ஜனனி பயங்கரமா அழுதுட்டா. டேய் சிவா, ஜனனி வேற முழுகாம இருக்கா, இந்த நேரத்துல போய் அப்பா என்ன சொல்றது, ஜனனி பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்குப்பா. எனக்கு அவ பண்றதெல்லாம் நினைச்சாலே கோவமா வருது. அப்பா, உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? எனக்கு துளசிதான் முக்கியம். துளசிக்கு அப்புறம் தான் நீனு அண்ணன் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாருப்பா. காவேரி கொஞ்சம் சும்மா இரு. ஆமா சொன்னேன், இப்பவும் அதான் சொல்றேன். ஏன்பா, இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக துளசி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதா? எல்லா மணிமேகலை கிட்ட இருந்து மீட்டு எடுத்து நல்லவனாக்குனதே துளசிதான். துளசி பண்ண நல்லதை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ப்பா. ஐயா, நீங்க எனக்கு செஞ்சதோட கம்பேர் பண்ணா நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. துளசி, உனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, அதனால அடக்கமா சொல்ற. நீ எங்க குலதெய்வத்துக்கு சமம்மா. என்னங்க ஐயா நீங்க இப்படி எல்லாம் பேசி என்ன சாமி ஆக்கிடாதீங்க. நான் சாதாரண மனுஷிதான். அண்ணி விட்டா கோவிலே கட்டிடுவாங்க. அதான் பயமா இருக்கு. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நான் மயக்கம் போட்டுருவேன். ஐயா, நான் ஒன்னு சொல்லட்டா? என்னமோ தெரியல, எப்பவும் இந்த வீட்டுல ஒரே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஜாதகம் பார்க்கலாம் ஐயா. நேரம் சரியில்லம்மா, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. சிவா, நீ ஜனனிய கூட்டிக்கிட்டு பாட்டி சொன்ன அந்த 1000 வருஷம் பழமையான கோயிலுக்கு போயிட்டு வா. துளசி வருவாங்களா? ஏய், எதுக்கு? உனக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லையா? துளசி எல்லாம் வரமாட்டாங்க. கர்ப்பமா இருக்கிறது துளசி தான், நான் இல்ல. இல்ல ப்ளீஸ் சிவா, துளசியும் கூட்டிட்டு போலாமே.